வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். ₹27,34,62,000 செலவில் மேம்படுத்தப்பட்ட 7 சுற்றுலா தலங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 75வது அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் அரசியல் அமைப்பு முகப்புரையை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள விழுமியங்களையும் அனைத்து மக்களின் உரிமைகளையும் பாதுகாத்திடுவோம் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னிப்பு கேட்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு அமைச்சர் சேகர்பாபு விளக்கமளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழக முதலமைச்சர் யாரையும் தரைக்குறைவாக பேசுபவர் கிடையாது என்றும் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல் ராமதாஸ் எதற்கு எடுத்தாலும் ஊழல் குற்றச்சாட்டை கூறுவது அவருக்கு கலையாக இருக்கிறது தவிர அவருக்கு வேலை எதுவும் கிடையாது என தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார், அதிக நபர்களை ஆட்டோக்களில் ஏற்றி செல்வது, அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பொங்கலன்று நடைபெற இருந்த CA தேர்வுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் QR கோடு உடன் கூடிய புதிய பான் கார்டு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வருகின்ற 29ஆம் தேதி அனைத்து மாநில போலீஸ் DGP-க்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷா போன்ற முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதால் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக ஒடிசா மாநில DGP குரானியா தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹960 குறைந்து ₹56,640 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ₹120 குறைந்து ₹7,080 விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹3 குறைந்து 1 கிராம் வெள்ளி ₹98 விற்பனையாகிறது. மராட்டியத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இயந்திரங்கள் மூலம் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என உத்தவ் சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில உரிமையை காக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வந்த இண்டிகோ விமானம் மோசமான வானிலை காரணமாக வானில் 10 நிமிடமாக வட்டமடித்த நிலையில் 140 பயணிகளுடன் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் மைக் ஹெர்சாக் தெரிவித்துள்ளார். ஆளில்லாத ட்ரோன்கள்தான் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் சில முட்டாள்கள் இன்னும் போர் விமானங்களை உருவாக்குகிறார்கள் என்றும் எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ பகிர்ந்திருப்பது சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீது நிலுவையில் இருந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா, மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகியுள்ளதால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக அளவு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் ஈக்வரியல் ஓட்டலில் நேற்று நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் போட்டியில் சீன வீரரிடம் இந்திய வீரர் குகேஷ் தோல்வியடைந்துள்ளார். தென்கொரியாவில் 20 வயது இளைஞர் ஒருவர் 102 கிலோ வரை உடல் எடை அதிகரித்து ராணுவத்தில் பணிபுரியாமல் போனதால் அவருக்கு அந்த நாட்டு அரசு 3 மாதம் சிறை தண்டனை விதித்துள்ளது.
2026ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான தகுதி சுற்று நைஜீரியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் ஐவரி கோஸ்ட் அணியை 264 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி நைஜீரியா அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.